வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். குடும்பஸ்தன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி. அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கெஸ்டிங்கா மணிகண்டன், சான்வி, மேக்னா அண்ட் குரு சோமசுந்தரம், பிரசன்னா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இசை அமைச்சிருக்காரு வைஜாக். குடும்பஸ்தன் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சக்கூடிய நவீன், வெண்ணிலா இவங்க 2 பேரும் இவங்க முன்னாடி எல்லாம் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ள ஒரு சபதம் வந்து எடுக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நவீன். மாசம் மாசம் அவருடைய காசு சேர்த்து வச்சு ஒரு மாசமும் போய் இது பண்றதுக்கே வந்து அவர் படுற கஷ்டங்கள் நமக்கு வந்து புரிய வருது. ஆனா திடீர்னு அவருடைய வயலை வந்து பறிப்போகுது. அதுக்கப்புறமா நவீன் என்ன பண்ணாரு, எப்படி அவர் குடும்பத்தை வந்து லீட் பண்ணாரு, அந்த வேலை கிடைச்சிட்டா இல்லையா, அவருக்கு வந்த சிக்கல்லாம் அவர் தீர்த்தாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய கதை. ஆக்சுவலா ஒரு 155 நிமிஷம் டியூரேஷன். பயங்கர ஜாலியா அது ஒரு ஃபேமிலி லைஃப்ல டே டு டே நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற விதத்துல வந்து படம் வந்து எடுத்திருந்தாங்க. அது ஆரம்பத்துல நம்ம சிரிக்க வச்சதுல இருந்து கடைசியா எமோஷனலா நம்ம அழ வச்ச வரையுமே எல்லாமும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய டே டு லைஃபை வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் பர்டிகுலரா வந்து சொல்லலாம். எனக்கு முதல்ல ஓப்பனிங் சீனே பயங்கர ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு மேரேஜ் பண்ற சீன், 2 குடும்பத்தை வந்து அவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சீன். இல்ல ஒரு கணவனோட வீட்டுக்கு போன அப்புறமா வெண்ணிலா வந்து நவீனோட வீட்டுக்கு போன அப்புறமா அவங்க மாமியார் எப்பயுமே கரிசு குட்டிக்கிட்டு நம்ம சாதிசனமா இருந்தா இதெல்லாம் வந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மூஞ்சி காமிக்கிற ஒரு சீன். அதை நவீன் சமாளிக்கிற ஒரு விஷயம். இந்த பக்கம் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், இந்த பக்கம் இவங்களையும் பார்த்துக்கணும். ஒரு இடத்துலயும் அதாவது இப்போ நவீனோட மாமா கிட்ட எப்பயுமே அவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த முரண், இப்ப இவர் எப்ப விழுவாரு நான் எப்படி வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மூமெண்ட், அவர் பண்ற சம்பவங்கள், நவீன் அதுக்கு எப்படா நான் வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற விஷயம், அவர் கஷ்டத்துல இருக்கும்போது சீர் செய்யணும், மாமனுடைய சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ற விஷயம். அங்க எப்பயுமே சொந்தக்காரங்க வந்து எப்போ யாரை பத்தி புரளி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரங்க, எப்போ இவனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு அதை பத்தி அவங்களா ஒரு அடிச்சு வர்ற கதைகள், இப்படி நிறைய விஷயம் வந்து நம்மள பயங்கரமா கனெக்ட் ஆகும். ரொம்ப எமோஷனலா பல இடங்கள், அதாவது செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பல இடங்கள்ல பயங்கர எமோஷனலா நவீன் வேலை தேடிட்டு இருக்கிற அந்த சமயமாகட்டும், இல்ல ஒரு முறையும் அவருடைய முயற்சி வந்து வீணாகும் பொழுது என்ன பண்றது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கும் பொழுது, இல்ல தான் ஒரு கடையை ஓபன் பண்ணி பண்ணும் பொழுதும் அவருக்கு நேரம் வந்து வேற ஒருத்தர் வந்து கடையை போட்டு அதையும் அவருடைய நம்பிக்கையும் காலி பண்ற ஒரு விஷயம், எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றது ஒரு விஷயம். அவருடைய நேர்மையை வந்து ரொம்ப நேரமா விட்டு கொடுக்காம அந்த முரட்டு பிடிவாதமா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லவ் அண்ட் அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாத்தையும் 2 பேரும் மாத்தி சரி செய்யற அந்த விதமாகட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து பயங்கரமா கனெக்டபிளா இருந்துச்சு. படம் முழுக்கவே அந்த கனெக்டை வந்து கொண்டு போயிருந்தாங்க. வெண்ணிலா வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. அப்போ ரொம்ப எமோஷனலா நவீன் அவர்கள் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அப்பா ஜெயிப்பேன், அப்பா ஹீரோ அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுற விஷயங்கள் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து பயங்கரமா நம்மளை கனெக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா வந்து கதை வந்து அவ்வளோ கனெக்டபிளா இருந்துச்சு. மேபி நம்மள பல பேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கதைகள்லாம் ஃப்ரெண்ட் மூலியமாவோ இல்ல பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கல்யாணம் இருந்தா அவங்களுக்கு இப்படி நிறைய வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க ஜாலியா பயங்கர கனெக்டபிளான ஒரு படம் தான். நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். அண்ட் மணிகண்டன் ஆகட்டும் இல்ல வந்திருந்த எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மணிகண்டன் வந்து தனித்துவமா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர்காரனாவே மாறி இது பண்ணியிருந்தாங்க. படமும் வந்து முழுக்க முழுக்க லைவ் லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. கேமரா விஷுவல்ஸுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. கோயம்புத்தூர் காமிச்ச விதமாகட்டும் இல்ல ஒவ்வொருத்தரையும் வந்து பிரசன்ட் பண்ண இதுவாகட்டும் அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி டெல்லிங்குமே வந்து நம்மளை வந்து பயங்கர கிரிப் பண்ணி அடுத்தது என்ன நடக்கும், ஐயோ நம்ம லைஃப் இப்படிதான் நடக்குது, இப்படிதான் நடக்குதுல்ல அப்படின்ற அந்த எமோஷனலே வந்து பயங்கரமா வந்து சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்காவுமே வைசாக் அந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ வந்து ஆல்ரெடி நமக்கு எல்லாம் ஒரு பிடிச்ச சாங்கா மாறி இருக்கும். ஒட்டுமொத்தமா படத்துலயுமே அங்க அப்படி எல்லா சாங்ஸுமே அப்படிதான் பிரசன்ட் ஆயிருந்துச்சு. ஒட்டுமொத்தமா படமே வந்து பயங்கர ஜாலியா ரொம்ப எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகிற ஒரு படமா வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். குடும்பஸ்தன் கண்டிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளும் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னப்பா இது எங்க லைஃபை எடுத்து வச்சிருக்க மாதிரியே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்ல வரோம். ஸோ அவ்வளவு வந்து கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் புலிகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.